1000 வருஷம். நினைச்சு பார்க்க முடியுதா? ஒரு பேரரசு எப்படி இவ்வளவு காலம் நிலைச்சு நிக்க முடியும்? இது வெறும் ராஜாக்களோட கதை மட்டும் இல்ல, காலத்தையே ஜெயிச்ச ஒரு பரம்பரையோட கதை. வாங்க, சோழர்களோட உலகத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போலாம். எட்மண்ட் பர்க் சொன்ன இந்த விஷயம் சோழர்களுக்கு அப்படியே பொருந்தது. பாருங்க, அவங்க கட்டுன அணைகள், உருவாக்குன சட்டத்திட்டங்கள், செதுக்குன கோயில்கள், இது எல்லாமே நேத்து வாழ்ந்தவங்களோட அறிவையும் இன்னைக்கு வாழ்ற நம்மளோட தேவையையும் நாளைக்கு வரப்போற சந்ததியோட நலனையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு அக்ரிமெண்ட் மாதிரிதான். அப்போ 1000 வருஷத்துக்கு நிக்கிற மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி கட்டுறது? இதுக்கான பதில் ஒரே நாள்ல கிடைச்ச வெற்றி இல்ல. பல 100 வருஷமா ரொம்ப பொறுமையா போட்ட ஃபவுண்டேஷன்ல இருக்கு. உண்மையான பெருமை ஒரே ராத்திரியில வராதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜாக்களோட அந்த பயணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ராஜராஜ சோழனிலிருந்து ஆரம்பிக்கல. அதுக்கும் பல வருஷம் முன்னாடி அவரோட முன்னோர்கள்ல ஒருத்தர் கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச ஒரு விஷயத்த செஞ்சு காட்டினார். வாங்க, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா ஓடுற காவேரி ஆத்துல, அதுவும் வெறும் மணல் படுகையில ஒரு அணை கட்டணும். இதுதான் கரிகால சோழனுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால். எந்த டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துல இது எப்படி செஞ்சிருக்க முடியும்? இந்த கேள்வி பல வருஷம் கழிச்சு வந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸையே தலைய பிக்க வச்சது. அவரோட தீர்வு பார்க்க ரொம்ப சிம்பிள், ஆனா அதுலதான் அவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? முதல்ல பெரிய பெரிய பாறைகளை ஆத்துல போட்டாங்க. அப்புறம் வெள்ளம் வரும்போது அந்த தண்ணி பாறைக்கு அடியில இருக்கிற மணலை அரிச்சிட்டு போகும். அப்ப என்னாகும்? பாறைகள் அதோட சொந்த வெயிட்லயே ஆழமா மண்ணுக்குள்ள இறங்கி அப்படியே லாக் ஆயிடும். இது ஒரு அசைக்க முடியாத ஃபவுண்டேஷனை உருவாக்குச்சு.